ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 8th ப்ரைவேட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் முடிஞ்சது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆரம்பிக்குது. இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிவிஷன் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின் பேப்பரை தான் நான் வந்து எப்படி கொஷின் பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். நீங்கள் இந்த பேட்டர்னில் படித்தாலே நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இங்கிலீஷுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின் வந்து ஒவ்வொரு லெசனுக்கும் அப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லெசனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் இருக்கும். அந்த புக்குக்கு பின்னாடி இருக்க சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் படித்தாலே போதும். கண்டிப்பாக அதில் தான் கொஷின் இருக்கும். ஒரு 5 சினானிம்ஸ், அதாவது நம்ம தமிழில் வந்து அறிஞ்சொர் பொருள் சொல்கிறோம் பார்த்திங்களா, பொருள் கூறுக, அது மாதிரி இங்கிலீஷில் வந்து சினானிம்ஸ் ஒரு 5, அதேமாதிரி ஆண்டானிம்ஸ் பார்த்திங்கன்னா 5 கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஒரு சென்டென்ஸாக கொடுத்துட்டு அதில் ஒரு வேர்டுக்கு வந்து கோடு போட்டிருப்பாங்க. அந்த வேர்டுக்கு உண்டான சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் தான் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் புக்குக்கு பின்னாடி இருக்க சினானிம்ஸ் ஆண்டானிம் படித்தாலே உங்களுக்கு வந்து 5 10 மார்க்கு, ஏதோ 1-2 தப்பாக இருந்தாலும் கூட 8 மார்க் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஒரு 5 கொஷின் இருக்குது. 5 ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ரெண்டாவது உங்களுக்கு வந்து 2 இல்லைன்னா அதிகபட்சம் நான் வந்து ஒரு 3 கொஷின் வந்து ரைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கொஷின் பொறுத்த வரைக்கும் கிராமர் அது மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் படித்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோமோஃபோன் அப்படின்னா ஒரு பொருளுக்கு வந்து அந்த ஒரே சொல் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் பார்த்திங்களா, அந்த இது மாதிரி இருக்கும். அது மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்ரிவேஷன் அப்படிங்கிறது இந்த எம்இஎஸ் பிடிஎஃப் இதோட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருப்பாங்க, அது எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அந்த இதுவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் பொறுத்த வரைக்கும் ப்ராக்கெட்டில் வந்து 4 ஆன்சர் கொடுத்துருவாங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் அந்த 4 ஆன்சரில் வந்து எது வரும். இப்போ லக்கி அப்படின்னா என்ன லக்கி, லக்கினா முன்னாடி இருக்குது, அன்லக்கி அந்த வார்த்தையை சொல்லி பார்த்திங்கன்னா தெரியும். ஃப்ரெண்டுனா அந்த பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே வந்து எல்ஒய் இருக்குது, ஃப்ரெண்ட்லி. அண்டர்ஸ்டாண்டுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும் அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நியூ அப்படின்ட்டு இருக்குது, அப்போ பண்ணுவோம் நியூடி, இதை சேர்த்துக்கலாம் நீங்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான். இது வந்து 4 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அது தெரிஞ்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராமரில் சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட், இது மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஏற்கனவே தெரிஞ்சுன்னா அது பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் எழுதினாலே உங்களுக்கு ஒரு மார்க் 4க்கு 1 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் 5 மார்க் கண்டிப்பாக நீங்கள் வரலாம். எப்படி நீங்கள் வந்து சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸில் 5 வாங்கிடுறீங்களோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 2-3 வாங்குற மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 5 மார்க் வாங்கலாம். ஏன்னா இங்கே இதில் வந்து 23வது கொஸ்டினில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த வார்த்தை வந்து அதுக்கோட ரிலேட்டடான வார்த்தை ரைட் சைடில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹோம் இருக்குது, ரைட் சைடில் நிறையா இருக்குது. அதில் வந்து ஹோம் ஒர்க், அது மீன் மூன் லைட், ரெயின் ஃபால், கீ போர்டு, காலிங் பெல், இதெல்லாம் நம்ம வந்து காலிங் பெல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக படிக்கிற வார்த்தை தான். அதனால் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி எழுதுகிறாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 5 மார்க் கண்டிப்பாக ஃபுல்லாகவே வாங்கலாம். அதுக்கப்புறம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிட்டியர், அடுத்தது ப்ரிட்டியஸ்ட், புவரர், போரஸ்ட், இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்கும். அதாவது சிம்பிள் சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே இருக்கும். கம்பேரிட்டிவில் இஆர் சேர்த்துக்குவோம். சூப்பர்லேட்டிவ் சேர்க்குறப்ப இஎஸ்டி சேர்த்து நம்ம போடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மோர்னு வந்துச்சுன்னா அடுத்தது மோஸ்ட், லார்ஜர், லார்ஜஸ்ட், வீக்கர், வீக்கஸ்ட், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இது போட்டுக்கலாம். அடுத்து சிலபிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா தமிழில் எப்படி அசை பிரித்து சொல்கிறோம்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது சிலபிஃபிகேஷன். இதை தெரிஞ்சால் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது ஃபைண்ட் அவுட் த கிளிப்பேர்டு அப்படிங்கிறது என்னென்னா ஷார்ட்டாக சொல்கிறது. ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது நம்ம ஆட்டோ அப்படின்னு சொல்லலாம். கேசலைன் அப்படிங்கிறது கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். கஃபிடேரியா வந்து கஃபேன்னு சொல்லுவோம். ஏரோப்ளைன், லஞ்சியன், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக நம்ம சொல்கிற வார்த்தை தான் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பர்ட்ஸாக சொல்கிறோம். அது நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் கொஷின் ஆன்சர் இருக்குது, பேராகிராஃப் இருக்குது, நீங்கள் அது கூட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பங்க்சுவேஷன், 27வது கொஸ்டின் பங்க்சுவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கமா போடாமல் விட்டுருப்பாங்க, இல்லை டபுள் கொட்டேஷன் கொடுக்காமல் இருப்பாங்க, இல்லைனா ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டரில் ஆரம்பிச்சிருக்கும், ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் இருக்கும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பங்க்சுவேஷன் கரெக்டாக எழுதுகிற மாதிரி சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட்டு வார்த்தை எழுத ஆரம்பிக்கிறோம், ஃபஸ்ட் லெட்டர் வந்து எப்படி இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். இப்போ ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும் 2 மார்க் உங்களுக்கு.
ஃபஸ்ட்டு இதில் ஹச் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது, அது கேபிட்டல் லெட்டராக மாற்றிக்கிங்க. கடைசியில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் இல்லை, ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. யாராவது இது ஒருத்தரோட பேர் இதில் வந்துச்சுன்னா அது கேபிட்டல் லெட்டரில் வரணும். நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது எழுதினாலே உங்களுக்கு 1லேருந்து 2 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்மால் கொஷின் ஆன்சர் இருக்கும். அதில் ஒரு 5 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்குன்னு வச்சுட்டு இப்போ ஒரு 10 மார்க் இருக்குது. அதை பார்த்துக்கலாம் நீங்கள். செக்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம்லேருந்து லைன்ஸ் கொடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. சப்போஸ் இது படிச்சிருந்தா ஓகே, இல்லைனா நீங்கள் அடுத்ததுக்கு போய்க்கலாம். இல்லை ஏதாவது நீங்கள் அதில் இருக்கதே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணி எழுதி வைக்கலாம். அதுக்கப்புறம் பேராகிராஃப் இருக்குது. பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லெசனில் இருக்கோ அந்த லெசனில் ஏதாவது ஒரு பேராகிராஃப் இருக்கும். அதில் வந்து ஏதாவது ஒரு பேராகிராஃப் எழுதுனா போதும். அதுக்கப்புறம் ஜென்ரல் கொஷின் பொறுத்த வரைக்கும் நீங்களாகவே எழுதிக்கலாம். மை ஆம்பிஷன் இன் லைஃப், உங்களோட லைஃப்பில் உள்ள ஆம்பிஷன் என்ன சொல்லிட்டு நீங்களாகவே ஏதாவது இங்கிலீஷில் கொஞ்சம் ஒரு அரை பக்கம் ஒரு பக்கம் வர மாதிரி எழுதலாம். இல்லைனா தீபாவளியை பற்றி எழுதலாம். எல்லாம் இங்கிலீஷில் தான் எழுதணும். அது பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது கொஞ்சம் எழுதி வச்சாலே ஒரு 2லேருந்து ஒரு 3 மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹிண்ட்ஸ் த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து சென்டென்ஸை வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணணும், டெவலப் பண்ணி எழுதணும். அதனால் அப்படி எழுதுனீங்கன்னா ஒரு 5 மார்க் இருக்குது. இதுதான் செக்ஷன் 3ல் 43 அந்த கொஷின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெட்டர் ரைட்டிங் வந்து பொறுத்த வரைக்கும் ஃபார்மல், இன்ஃபார்மல் 2 இருக்குது. நீங்கள் ஃப்ரம் டு போட்டு எழுதுனீங்கன்னா ஃபார்மல். அது யாருக்கெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம கிளாஸ் டீச்சருக்கு எழுதலாம், ஏதோ ஒரு மனு கொடுக்கறதுக்காக கமிஷனருக்கு எழுதலாம், போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு எழுதலாம், அப்புறம் முனிசிபல் கமிஷனருக்கு, இவங்களுக்குலாம் எழுதுறதுக்குலாம் ஃப்ரம் டு போட்டு எழுதணும். இன்கேஸ் ஃப்ரெண்டு ரிலேஷன் இவங்களுக்குலாம் எழுதுறீங்க அப்படின்னா இன்ஃபார்மல் லெட்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா அது அதெல்லாம் ஃப்ரம் டு போடாமல் நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை 44ல் ஒரு கொஸ்டின் கொடுத்தா 2 லெட்டர், ஏதாவது 2 லெட்டரில் 1 எழுதுனீங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க் அப்படிங்கிறது ஒரு 4-5 மார்க்காவது போடுவாங்க. அதாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஏதோ மார்க் கிடைக்கும். ஃபஸ்ட் லெட்டர் என்ன கொடுத்தோன்னா, ரைட் ஏ லெட்டர் டு யுவர் ஃபாதர் ஆஸ்கிங் பெர்மிஷன் டு கோ ஆன் எஜுகேஷனல் டூர் போகிறதுக்காக ஃபாதர்கிட்ட வந்து என்ன பண்ணுறீங்க, அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்குறீங்க. நீங்கள் ஜென்ரலாக எழுதிக்கலாம். நீங்கள் வந்து அவங்க அப்பாட்டு வந்து ஜென்ரலாக நீங்கள் எப்படி கேட்பீங்களோ அது மாதிரி கேட்டுட்டு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி போயம் இருக்குது. இந்த மெமரி போயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது 1-2 போயம் தான் இருக்குது. அந்த போயம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த லைன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஒரு 6 லைன் கேட்டிருப்பாங்க. அது என்ன கேட்டிருக்காங்களோ இதில் 6 மார்க் இருக்குது. அதனால் நீங்கள் போயம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் போயம் வந்து எழுதிக்கலாம். இந்த பேட்டர்னில் தான் கொஷின் இருக்கும். ஸோ அதனால் ஜென்ரல் கொஷினே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் 5-10 மார்க் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப் வேர்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 சென்டென்ஸை வந்து வேர்டை வந்து ஒன்றா சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஹோம் ஒர்க் இதெல்லாம் சொன்னோம் பார்த்திங்களா, அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது மாதிரி எழுதினாலே ஒரு 5 மார்க் 15 மார்க் ஆச்சு. லெட்ரு ஒரு எழுதுனீங்கன்னா லெட்டருக்கு ஒரு 5 மார்க் இருக்குது. போயம் இருக்குது. அப்புறம் மற்றது ஜென்ரலாக கேட்குறது உங்களுக்கு இருக்குது. அது எழுதினாலே 35 மார்க் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த 8th வந்து ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வில்லிங்காக இருந்தீங்கன்னா அந்த குரூப்பில் சேர்ந்துக்கங்க. உங்களுக்கு நம்ம நோட்ஸோ மெட்டீரியலோ இந்த கொஷினோ ஏதோ உங்களுக்கு என்ன தேவையோ இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த குரூப்பில் போட்டுருவோம். நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கமெண்டில் கேட்டுங்க. தேங்க்யூ. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின் வந்து நாளைக்கு உங்களை அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.